சுயம்புவாக தோன்றி மறையும் ஒரு அதிசய பனிலிங்கத்தோட வரலாற்றை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் பனிலிங்கம் எப்படி உருவானுச்சு, இந்த பனிலிங்கத்தோட வரலாறு தான் என்ன, எப்படி ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை மட்டும் இந்த பனிலிங்கம் உருவாகுது, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அப்படி என்ன ரகசியத்தை இந்த இடத்துல எடுத்து சொன்னாரு, அமர்நாத் கோவிலின் பனிலிங்கம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். காஷ்மீர் ஸ்ரீநகரிலிருந்து 141 கிலோமீட்டர் தூரத்திலும் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3888 மீட்டர் உயரத்திலும் அமைஞ்சிருக்கு இந்த அமர்நாத் பனிலிங்க குகை கோவில். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க. சுற்றி எங்க பார்த்தாலும் உடம்பை உறைய வைக்கும் பனிக்காற்று, பச்சை பசேல்னு உயர்ந்த மலைகள், வெள்ளை போர்வை போர்த்தியது போன்ற மேகக்கூட்டங்கள் நடுவே ஒரு குடைவரை கோவில் குகைக்குள்ளதான் பனிலிங்கம் உருவாகுது. இயற்கையை தெய்வமாக வழிபட்டு வந்தவர்கள் நம் முன்னோர்கள். கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்திற்கும் கூட இறைசக்தி இருக்குதுங்கிற நம்பிக்கையில தான் புனித ஸ்தலங்களுக்கு போறவங்க அங்க உள்ள மண்ணையும் நீரையும் தெய்வீக தன்மை நிறைந்ததா கருதி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அப்படி அவங்க கொண்டு வர அந்த பொருட்களுக்கும் தெய்வீக சக்தி இருப்பதை நம்மளே பல நேரங்கள்ல உணர்ந்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில தான் அமர்நாத்ல உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க பல லட்சம் பக்தர்கள் மழையையும் குளிரையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் காஷ்மீரை நோக்கி படையெடுத்து போறாங்க. அந்த சுயம்பு பனிலிங்கத்தினுடைய வரலாறு தான் என்ன, எதனால இந்த இடத்துல மட்டும் சிவலிங்கம் தோன்றி தானாகவே மறையுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அமர்நாத் பனிலிங்க குகை கோவிலுக்கு 2 விதமான புராண கதைகள் சொல்லப்படுது. அதுல ஒண்ணுதான் பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று சில சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எப்போதிலிருந்து இந்த மண்டையோடு மாலையை போட்டுக்க ஆரம்பிச்சீங்க, எதனால இந்த மண்டையோடு மாலையை போட்டுக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சிவபெருமான், நீ ஒவ்வொரு முறையும் இறந்து பிறக்கும் போதும் நான் ஒவ்வொரு தலையா சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ பார்வதி தேவி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நானோ அடிக்கடி இறந்து பிறக்கிறேன், ஆனா நீங்க இறப்பே இல்லாமல் நிரந்தரமா இருக்கீங்களே, இதற்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிவபெருமான், நீ என்னுடைய இரவாத மரணமில்லாத நிலை பற்றி தெரிஞ்சுக்க வேணும்னா அமரத்துவம், அதாவது அழிவில்லாத மரணம் ஏற்படாத ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. பார்வதி தேவியும் ரொம்ப ஆவலோட எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த அமரத்துவ தத்துவம், அதாவது அழிவில்லாத ரகசியத்தை எந்த உயிரினமும் கேட்க முடியாத அளவிற்கு சிவபெருமான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்கிறாரு. அப்படி சிவன் தேர்ந்தெடுத்த ஒரு இடம்தான் அமர்நாத் குகை. இந்த குகைக்கு போற வழியில சிவன் செய்த பல விஷயங்கள் இன்றும் பக்தர்களுக்கு பல ஆச்சரியத்தை கொடுத்துட்டு இருக்கு. இதனால குகைக்கு போற வழியில உள்ள ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு புராண கதையும் கூறப்படுது. சிவபெருமான் அமர்நாத் குகைக்கு போக காஷ்மீர்ல உள்ள பஹல்காம் பாதையில தான் பயணம் செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. சிவபெருமான் பார்வதி தேவி விநாயகர் நந்தியுடன் கைலாய மலை விட்டு புறப்பட்டு போயிருக்காரு. உன்னதமான பிறப்பு தன்மை தத்துவத்தை எடுத்து சொல்லும் போது பார்வதி தேவி மட்டும் தன் கூட இருந்தா போதும்னு நினைச்சிருக்காரு சிவன். போற வழியெல்லாம் ஒவ்வொரு பொருளையா தன் கூட வந்தவங்களையும் விட்டுட்டு தனிமையில் பார்வதி தேவியுடன் அமர்நாத் குகை நோக்கி போயிருக்காரு. அமர்நாத் குகை கோயிலுக்கு போற வழியில முதலில் அமைந்த ஊர் தான் பஹல்காம். இந்த இடத்துல தான் சிவபெருமான் தன்னுடைய வாகனமான நந்தி தேவரை விட்டுட்டு பார்வதி தேவி விநாயகருடன் புறப்பட்டிருக்காரு. பஹல்காம்க்கு அடுத்த ஊரா வருது சந்தன்வாடி. இந்த இடத்துலதான் சந்திர மௌலின்னு கூறப்படும் சிவபெருமான் தன்னுடைய தலையில் இருக்கும் பிறை நிலவை இந்த இடத்திலேயே விட்டுட்டு போயிருக்காரு. சிவபெருமான் திரும்பி வரும் வரை அந்த நிலவு அங்கேயே தான் காத்திருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த இடத்திற்கு சந்தன்வாடின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு. 3வதா பிஷுடாப். சந்தன்வாடிக்கு சற்று மேலாக அமைஞ்சிருக்கு இந்த இடம். அமர்நாத் தரிசனத்திற்காக தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே சண்டை நடந்திருக்கு. அந்த நேரத்தில் சிவபெருமான் உதவியுடன் அசுரர்களை தேவர்கள் அழித்திருக்காங்க. அசுரர்களின் சடலங்களை கொண்டு உருவாகிய இடம் தான் பிஷுடாப்னு அழைக்கப்படுது. 4வதா சேஷநாக். பிஷுடாப்பிற்கு அடுத்து வரும் இடம் தான் சேஷநாக். சிவபெருமானின் கழுத்தில் உள்ள பாம்பை இந்த இடத்துல தான் விட்டுட்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க. அதற்கு சாட்சியா இந்த இடத்துல காணப்படும் ஒரு ஏரி நீல நிறமாக காட்சியளிக்குமா. 5வதா மகாகுணாஷ் மலை. தன்னுடைய மகனான விநாயகரை சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த இடத்துல விட்டுட்டு போனதா சொல்லப்படுது. இந்த இடத்துல அழகான அருவிகளும் இயற்கை எழில் கொஞ்சம் அழகும் நிறைந்து காணப்படுமா. அடுத்ததா பஞ்சதாரணி. சிவபெருமான் தன்னுடைய பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பை இந்த இடத்துல தான் விட்டுட்டு போனதா சொல்லப்படுது. பஞ்சதாரணியில் 5 நதிகளும் சங்கமமாகுதான். சிவபெருமானோட கூந்தலில் இருந்துதான் இந்த 5 நதிகளும் பாயிரதா மக்கள் நம்புறாங்க.
இந்த 6 இடங்களை கடந்து 7வதா மக்கள் சென்றடையக்கூடிய பயணத்தின் கடைசி இடம் தான் அமர்நாத் குகை. 13,500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த குகை கோவில். இந்த பாதையில 3 கிலோமீட்டர் வரை முற்றிலும் பனியால் சூழப்பட்டிருக்கும். பனியால் உறையப்பட்ட ஆற்றை கடந்தவுடன் அமர்நாத் குகை கோவிலை நம்ம சென்றடையலாம். இந்த குகைக்குள்ளதான் பனியால் உருவான சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் செய்ய முடியும். இந்த குகையில தான் அமர தத்துவத்தை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. இறப்பில்லாத நிலை மற்றும் இறந்தாலும் மீண்டும் எப்படி பிறப்பதுங்கிறது குறித்து சிவபெருமான் பார்வதிக்கு விளக்கி சொன்ன இடம்தான் அமர்நாத் குகை கோவிலா அமைஞ்சிருக்கு. பனிமலை சூழ்ந்த அமர்நாத்தில் எந்த விலங்கினத்தையும் பறவைகளையும் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் அந்த இடத்துல எந்த உயிரினங்களும் வாழ முடியாது. ஆனா அமர்நாத் பனிலிங்கம் உள்ள இடத்துல குளிர் அதிகமா இருந்தாலும் புறாக்கள் காணப்படுறதா சொல்றாங்க. இன்று வரை எந்த விஞ்ஞானியாலும் பதிலளிக்க முடியாத ஒரு ஆச்சரியம் இந்த அமர்நாத் குகை கோயில்ல நடந்துட்டு இருக்கு. மற்ற உயிரினங்கள் வாழ தகுதியற்ற சூழல் நிலவும் அமர்நாத் குகை கோவில்ல நம்ம ஒரு ஜோடி மலைப்புறாக்களை மட்டும் பார்க்க முடியும். குகையை சுற்றி உள்ள உயிரினங்கள் சிருஷ்டி ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய தீயை உருவாக்கி இருந்திருக்காரு. அப்படியும் அந்த குகையில் மறைந்து வாழ்ந்த ஒரு ஜோடி புறாக்கள் ஈசன் பார்வதியிடம் சொன்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாகா வரம் பெற்று இன்றும் அமர்நாத் பனிமலையில் உயிருடன் வாழ்றதா சொல்றாங்க. மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை மட்டும் சுயம்புவாக தோன்றும் இந்த அதிசய பனிலிங்கத்தை தரிசனம் செய்யறதோட அமர்நாத் யாத்திரை நிறைவு பெறதில்லையாம். அந்த குகையில் வசிக்கும் ஜோடி புறாக்களையும் தரிசனம் செஞ்சாதான் அமர்நாத் யாத்திரை நிறைவு பெறும்னு பக்தர்கள் நம்புறாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியுமே புறாக்கள் வடிவில் காட்சி தரதா பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. சிவ வழிபாட்டு தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் இந்த அமர்நாத் குகை கோவிலை நோக்கி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பக்தர்கள் யாத்திரையா வந்து வழிபட்டு போயிருக்காங்கன்னு இந்துக்களின் இதிகாசமும் ரிக்வேதத்திலும் குறிப்பிட்டிருக்காங்க. காஷ்மீரின் வரலாற்று பதிவுகளை கொண்ட ராஜதரங்கினிங்கிற புத்தகத்தில் அமரேஸ்வரனும் அமர்நாத்னும் இந்த ஈசன் போற்றப்பட்டு வராரு. கிபி 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சூரியமதிங்கிற ஒரு ராணி இந்த கோவிலுக்கு திரிசூலங்களும் பல மதிப்புமிக்க பூஜை பொருட்களும் அளித்ததா வரலாற்றுல பதிவாகியிருக்கு. இந்த அமர்நாத் பனிலிங்க குகை கோவிலுக்கு கூறப்படும் மற்றொரு வரலாறு என்னன்னா 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போட்டா மாலிக்னு ஒரு இஸ்லாமிய சிறுவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கான். அவன்கிட்ட ஒரு பெரியவர் கூடை நிறைய நிலக்கரியை கொடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்காரு. அந்த சிறுவன் தன்னோட வீட்டுக்கு போனதும் கூடையில இருந்த நிலக்கரிகள் எல்லாம் தங்க காசுகளா மாறி இருக்கு. போட்டா மாலிக்குடன் ஊர் மக்களும் சேர்ந்து மறுபடியும் மலை ஏறி பார்த்திருக்காங்க. அந்த மலையில யாருமே இல்லை. அந்த இடத்துல குகையில் 3 பனிலிங்க வடிவங்கள் மட்டும் காட்சி கொடுத்திருக்கு. அன்றிலிருந்துதான் இந்த தல ஈசனை மக்கள் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு விஷ்ணு பகவானையே மார்பில் எட்டி உதைத்த பிருகு முனிவர் தான் முதலில் அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செஞ்சிருக்காருன்னு பிருகு சம்ஹிதையில் இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி சிவபெருமானின் ருத்ர தாண்டவத்தை நிறுத்த விஷ்ணு பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தால் இறந்து போன தாக்ஷாயணியின் உடலை 51 துண்டுகளா வெட்டுவார். சிதறிய தாக்ஷாயணியின் உடல் பகுதிகள் 51 சக்தி பீடங்களா உருமாறி இருக்கு. அந்த தாக்ஷாயணியின் தொண்டை பகுதி விழுந்த இடம் தான் அமர்நாத் குகை கோவிலும் நம்பப்படுது. 150 அடி உயரம் மற்றும் அகலம் கொண்ட இந்த அமர்நாத் குகைக்குள்ள மலையின் மேல் பகுதியில் இருந்து வரும் தண்ணீர் குகையின் பின்புறமுள்ள பாறையின் நடுவில் கொட்டி அப்படியே உறைந்து பனிக்கட்டியாக மாறி சிவலிங்கமா உருப்பெறுது. தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாக மாறுறது சாதாரண விஷயம்தான்னு சொன்னாலும் இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் அதுவும் குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல மட்டும் லிங்க வடிவில் தண்ணீர் பனிக்கட்டியாக உறையிறது தான் இதுவரைக்கும் புரியாத அதிசயமா இருக்கு. இதுல எந்த இடத்துலயும் விஞ்ஞான சக்திகளையோ செயற்கை சக்திகளையோ நம்ம குறிப்பிட முடியாது. அனைத்துமே ஈசனின் சக்திகள் தான் பனிலிங்கமா ஒவ்வொரு வருடமும் இந்த இடத்துல உருமாறிட்டு இருக்கு. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சிவபெருமான நம்ம எல்லாரும் தரிசிக்கணுங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கோயிலை பற்றிய பெருமைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சதே பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். நீங்க அமர்நாத் பனிலிங்கத்தை தரிசனம் செஞ்சிருக்கீங்களானும் இல்ல வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் இந்த பனிலிங்கத்தை தரிசனம் செய்யணுங்கிற ஆசை வந்துச்சான்னு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சி